மாலை வணக்கம். உங்களில் ஒருவன். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எப்படி உள்ளீங்க? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் இன்று பதியும் முக்கியமான பதிவு, 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடியார் அவர்கள் சசிகலா அவர்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். அனைத்தும் எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு 4 வருஷம் 3 மாதம் கொரோனா காலம் இருந்தும் எந்தவித முன் அனுபவம் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சியை லா அண்ட் ஆர்டர் அனைத்து விஷயங்களிலும் சிறப்பாக நடத்தி காட்டினார். மக்களே, அவர் இப்போ பொதுச் செயலாளர், அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர். நிறைய சகுனிகள், துரோகிகள் 2016 ஏடிஎம்கே அனுபவப்பட்டது எந்த ஒரு கட்சியும் இருக்காது. இதற்கு திமுக மிகப்பெரிய விளையாட்டுத்தனம், அதில் ஓபிஎஸ் மிகப்பெரிய விளையாட்டுத்தனம், இன்னும் புகழேந்தி கூட இப்போ இன்னொரு விளையாட்டுத்தனம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருந்து இந்த கட்சியை எந்த அளவுக்கு ஒருங்கிணைன்னு சொல்லி இது வரைக்கும் கஷ்டப்படுத்திய கட்சியை பொதுச்செயலராக்கி ஒரு திறமையான ஆட்சியை நடத்த என்டிஏ அலையன்ஸுடன், பாட்டாளி மக்கள் கழகத்துடன், தேமுக இன்னும் மற்ற சில கட்சிகள் வர உள்ளன. அவர் முதலமைச்சராவது உறுதி. தனிப்பெருங்கட்சியாக 118 எம்எல்ஏ, 117 தேவை, 118 வந்துட்டாலே அவர் முதலமைச்சராக முடியும். அவர் ஒரு சிறப்பான ஆட்சி, நரேந்திர மோடி ஒத்துழைப்புடன், அமித்ஷா அவருடைய ஒத்துழைப்புடன், மற்ற மத்திய அமைச்சர்களோட ஒத்துழைப்புடன் ஒரு சிறப்பான ஆட்சியை 2026 to 2031 நடத்தி காமிப்பார். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. எம்ஜிஆரை போல், ஜெயலலிதாவை போல் பல மடங்கு சிறப்பான திட்டங்களை வகுத்து மக்களுக்கு செயல்படுத்துவார். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எது ஒன்று என்றால் 7.5 அது கொண்டு வந்தது அவருடைய முயற்சி தான். அதுபோல் அவர் கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் விவசாயத்தில் இருந்து கஷ்டங்களை தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் ஆவார். அவர் வருவதற்கு மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வரலாம் போகலாம், யார் என்ன வேணாலும் செய்யலாம். 2026 திரு எடப்பாடியார் ஆட்சி, அதில் மாற்றமே கிடையாது. நம்புங்கள், கண்டிப்பாக அவர்தான் ஆட்சி. அவர் கரங்களை வளப்படுத்த நம்ம அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்.